Hi, hello, வணக்கம் and welcome to this is Movies Review தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் 2014 ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிசாஸ்டர் மூவியாக வெளிவந்திருக்க பாம்பே இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஏடியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் குதிரைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களை பார்த்தீங்கன்னா ரோமன் மக்கள் சாகடிச்சு படத்தோட ஹீரோவும் அந்த ட்ரைபில் இருப்பார், அவரையும் பார்த்தீங்கன்னா அடிமையாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமனில் இவர் ஒரு கிளாடியேட்டராக இருக்கார். ஸோ இவங்களை இவங்க வச்சுக்க முடியாது. பாம்பேயில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவுக்காக இவங்களை சண்டை போடுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாம்பேக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே அவருக்கு எதிர்பாராத விதமாக பாம்பேயோட இளவரசி மேலே காதலும் வந்துடுது. ஸோ அந்த கிளாடியேட்டர் விழா அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அங்கே இருக்க எரிமலை வெடித்து சிதற ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த எரிமலை வெடிப்புனால ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அங்கே இருக்க மக்கள்லாம் உயிர் தப்பிச்சாங்களா, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டு ஆன் த ட்ரூ ஸ்டோரி. பாம்பேயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கும் மேலே மக்கள் பார்த்தீங்கன்னா எரிமலை சீற்றத்தினால கொல்லப்பட்டாங்க. அங்கே வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்ற அந்த பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் டிசாஸ்டர் மூவியாக எடுத்திருக்காங்க. அது என்ன கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டிசாஸ்டர் மூவியாக இருந்திருந்தாலே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. படம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ப்ளே ஆகுது. ஆனால் எங்கேயுமே போர் அடிக்கலை. படம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹிஸ்டாரிக்கல் மாதிரி தான் போகுது. ரோமன் மக்கள் யார், பாம்பே மக்கள் யார், அவங்களுடைய கலாச்சாரம், ஏன் ட்ரைபலை கொன்னுட்டு அந்த கிளாடியேட்டர் எப்படி உருவாகிறாங்க, அவங்க சண்டை போட்டு ஜெயிச்சா எப்படி விடுதலை கிடைக்குதுன்ற அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டுமே படத்தில் ப்ளே ஆகுதே தவிர அந்த எரிமலை எப்படிப்பட்ட எரிமலை, அங்கே ஏற்பட்ட ப்ரெஷர்னால அது எப்படி வெளிவந்துச்சு, அது எப்படி மக்களெல்லாம் கொன்னுச்சு, அதுலேருந்து எத்தனை மக்கள் தப்பிச்சாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இன்றைக்கும் இருக்குது. அந்த 4000க்கும் மேற்பட்ட மக்கள் சாகிறப்ப அவங்க எப்படியெல்லாம் அந்த அதிர்ச்சியில் இறந்தாங்க, அவங்களோட அந்த உருவம், அங்கே இருக்க நாய்க்குட்டி கூட எப்படி இறந்துச்சுன்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தோண்ட தோண்ட ஏகப்பட்ட மனித உடல்கள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிசாஸ்டர் ஒரு மூவியாக நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவங்க டிசாஸ்டர்ன்றதை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு ஹிஸ்டாரிக்கலாகவே எடுத்திருக்காங்க. குறை சொல்கிறதுக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த படத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்க்க முடியாது, டிசாஸ்டர் மூவியாகவும் பார்க்க முடியாது. ஒரு டிசாஸ்டர் மூவியாக போய் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் இருக்கிறனால அது எந்த அளவுக்கு உங்களை ஹோல்ட் பண்ண போகுதுன்னு தெரில. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டீசெண்டான வாட்சாக தான் இருக்கும். ஏன்னா படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஏடியில் நடக்கிறன்றப்ப அந்த அந்த இடத்துல எந்த பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டிசமாவோ இல்லை சயின்டிஃபிக் ரீதியாகவோ நம்ம அதை அணுக முடியாது. முழுக்க முழுக்க அங்கே இருக்க மக்கள் அந்த எரிமலை வெடிக்கும் போது கூட கடவுள் வந்து டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படின்ட்டு இருக்குன்றப்ப அதை எடுத்து டிசாஸ்டர் மூவியாக கொண்டு போக முடியாது தான். பட் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக கொண்டு போகும்போது அந்த டிசாஸ்டர் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக கன்வே ஆயிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஃபிலிம், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. கொடுத்த ரோலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த பாம்பே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் டிசாஸ்டர் மூவி. ஒரு டிசாஸ்டர் மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஹிஸ்டாரிக்கல் மூவி அந்த ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்சாக தான் இருக்கும். படத்தோட கதைக்களமும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி ஒர்த்தபுளாக இருக்குது. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடினாலும் லிட்ரலி எங்கேயுமே போர் அடிக்கல. டெக்னிக்கல் விஷயமும் சரி, சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சிஜிஐ ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்கும் சொல்லிட்டு டாப் நாச்சாக இருக்குது. எனக்கு செட் ஆகாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி. பாம்பே இன மக்கள் எப்படியெல்லாம் அந்த எரிமலை சீற்றத்தினால இறந்தாங்க, எப்படி 4000 மக்கள் செத்தாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்கலாம். பட் ஹிஸ்டாரிக்கலாக கொண்டு போகும்போது பர்சனலாக எனக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகலை. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவல்லே வந்திருக்கும். ஸோ இப்போவும் ஒன்று கெட்டு போல ஒரு டீசெண்டான வாட்ச் தான். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் சில டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எப்படி பிடிச்சது எடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.